இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடைய போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much for joining us. And ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் முகம் திரு விஜய் சேதுபதி அவர்கள். Let's give a big round of applause for him. Thank you so much for joining us, sir. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம், போதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா இந்த. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது UPSC எக்ஸாம்ஸ். UPSC எக்ஸாம்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த உலகம் உங்கள் கையில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். அதில் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்க பேசினாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்டான புது டிபார்ட்மெண்ட்ல இருந்து புது படிப்புல இருந்து பிள்ளைங்க நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப அழகா பொறுமையா நம்ம மினிஸ்டர்ஸ் பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல அடுத்ததா இந்த மேடையில் நம்ம பார்க்க போறது UPSC எக்ஸாம்ஸ். இதுல என்ன அப்படி ஒரு விஷயம்னா, பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம். பள்ளி கல்வித்துறையில் எத்தனையோ விஷயங்கள் என்ன சொல்கிறது, ஃபார் த ஆரம்ப பள்ளிக்கு பிரைமரி எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஒரு காலகட்டத்தில் நம்ம நோட் பண்ணது என்னென்னா, UPSC எக்ஸாம்ஸ் எழுதி மிக முக்கியமான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான IAS, IPS, IFS இந்த மாதிரி நிறைய தொழிலில் அவங்க உள்ளே போகிறதுக்கான எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் கம்மியாயிட்டே வந்தாங்க. ஸோ அதுக்காக யோசித்து நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ், அதாவது இங்கேருந்து அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி அவங்கள தேர்ச்சி பெறுறது, அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி 2021 பார்த்தீங்கன்னா 27 பேர் தான் UPSC எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு அதோட எண்ணிக்கை 59ஆக உயர்ந்திருக்கிறது. ஸோ இந்த ப்ரெஸ்டீஜியஸான பொசிஷனில், இந்த ப்ரெஸ்டீஜியஸான கமெண்டபிளான ஒரு பொசிஷனில் போய் உட்கார்ற இந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய திட்டங்கள் எவ்வளவோ போய் உதவி செஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த வருடம் பாஸ் ஆன 2 முக்கியமான ஆட்களை நம்ம இந்த மேடை கூப்பிட போகிறோம். ஒருத்தவங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல பாஸ் ஆன மிஸ்டர் பிரகாஷ், பிரசாந்த் IAS அவர்கள். அண்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்த இன்பா IPS அவர்கள். வாங்க மேம். என்ன ஒரு பெருமையான தருணம் to see this and to shake hands with you. It's such an honor. Thank you so much IPS. Thank you so much IAS. What do you want to say? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம், பெருமையும் கூட. நான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க, அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு
ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடை போகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.